பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை குறித்தும் கலங்கக்கூடாது, பயப்படவும் கூடாது. நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆகவே இந்த உலகம் அழிந்தால் என்ன, சமுத்திரம் அழிந்தால் என்ன, நிலநடுக்கங்கள் வந்து பூமியில் போனால் என்ன, எதை குறித்தும் கலங்கா இருந்தால் கர்த்தர் நம்மை செம்மையாய் நடத்தப் போகிறார். இது கடைசி காலம். இன்னொரு தலைமுறை இருக்கும் என்று சொல்லவே முடியாது. அல்லேலூயா. எல்லாம் முடிந்து போகிற வேளை. ஆகவே நாம் முடிந்து போகாமல் இருப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கிற புலம்பலும் அபிவிசுவாசம் நம்பிக்கையின்மையும் தூக்கி குப்பையில் போட்டு இயேசு கிறிஸ்து என் ஜீவன் என்று சொல்லி பாருங்க. உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும், நடந்தே தீரும். ஹல்லேலூயா. எந்த மதத்தவனுக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் ஒரு வேதவசனம். ஹல்லேலூயா. சகரியா 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்கள் பேர் சொல்லுங்கள் பிரதர். ஆமாம், திரும்ப சொல்லுங்கள். காட்சன். காட்சன், கடவுளுடைய மகன். எப்படி சிஸ்டர் பேர் வச்சிங்க? இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது பிரதர்? நெஞ்சுக்குள்ளே என்ன உங்களுக்கு தோணுது? சொல்லுங்கள், அப்போ நான் சொல்லுங்கள். எப்படி வெப்ராளம்? அப்புறம் என்ன தோணுது? எப்படி புரியல? நெஞ்சு அடைப்பு மாதிரி திறந்துருவோம். வேறு என்ன பிரச்சனை? ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு சிரிக்கிறீங்களா, தெரியாமல் சிரிக்கிறீங்களா? தெரியாமல் சிரிக்கிறீங்க. எஸ், 3 காரியம். ஓகே, படிங்க வசனம். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். வசனம். அந்நாளிலே எருசலேமிலே எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன், என் பிள்ளைகளையும் அழிக்க பார்ப்பேன், பரிசுத்தம் இல்லாதவர்கள் அழிச்சிடுவேன். அதுதான் மேட்ரு. அவை பரிசுத்தம் இல்லாதவன் இந்த உலகத்தில் மீதியாய் வாழணும்னு நினச்சா அது ஒரு காலம் நடக்காது. இப்போ மாமிசத்தில் தான் சொல்கிறேன். அவர் சொன்னார் வசனத்தில், அது பரிசுத்தம் உள்ளவன் மட்டும்தான் மீதியாக இருக்க முடியும். மற்றவன் எல்லாம் அவுட்டு 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 அவுட்டு. இல்லையா? இப்போ கொரோனா வரணும்னு எவனாவது சொல்லியிருக்கானா? 2019 அது 2018 இருந்து சொன்னது நான் மட்டும்தான். உலக வரலாறு, உலக சரித்திரம், உலகத்தில் நடந்த உண்மை. பள்ளிக்கூடங்களே மூடுமண்டி சொன்னேன், என் பொண்டாட்டியே நம்பல. இது இன்னொரு அபிவிசுவாசி. ஸ்கூலெல்லாம் மூடும், வேலையை விட்டுருன்னா ஸ்கூலு மூடும் இதே இடத்துல இருந்து சொன்னான். அப்போ நான் மூடுறேன். மூடுனாரா 1 வருஷம். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் உன் ஆடு மாடுகள் குடிக்கத்தக்க தண்ணீர் பள்ளத்தாக்கில் நிரப்பப்படும். வேலை பார்க்காமலே 1 வருஷம் சம்பளம் வாங்கினவ தான் இவ. வேலைக்கும் போகல, பஸ்ஸையும் யாரில்ல. அப்படி ஒரு கொரோனா இலவசமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆனால் மற்றவங்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு அரசாங்கம் எதுவும் பண்ணலை. இலவச சாப்பாடு கொடுத்துருக்கலாம் மேபி. அல்லேலூயா. ஆகவே நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த 2025க்கு போகிற இந்த உலகத்தில் என்ன 20லிருந்து என்ன நடந்து கொண்டு இருக்கிறன்னு பாருங்கள். படித்தவங்க புரிஞ்சு கொள்ளுங்கள். பயணம் எப்படி போகுது? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 2000க்கு முன்னாடி வேற உலகம், இப்போ அழிவின் உலகம். அவை நாம் மீதியாக இருப்பது கடினம். பரிசுத்தமாக இருந்தால் நிச்சயம் அவை பரிசுத்த வித்தாக இருப்போம், தேவனுக்கு பிள்ளையாக இருப்போம். அவர் சொல்லணும், நீ என் பிள்ளைன்னு சொல்லணும். சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நடத்தை, நம்முடைய கேரக்டர் எல்லாம் மாறணும். தேவனுக்கு பிரியமாக இருந்தால் உனக்கு என்ன வேண்டுமோ அது மடியில் நான் போடுவேன். தாவீதுக்கு சொன்னார், ஏய் என்னையா வேணும் உனக்கு?
இன்னும் இந்த உலகத்தில் இஸ்ரவேலில் அழகுள்ள அநேக ஸ்திரீகளை ஒம்மடியில் போடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டார். 10 கொடுத்தாரு. இன்னும் வேணுமா, நான் தர்றேன்னாரு. ஏன்? தாவீது இடத்துல வச்சுருந்த அவர் அன்பின் அடையாளம். அது சொன்னவர் செய்து முடித்தார். தாவீது சாக கிடக்கிறான், எலும்பே நடக்க முடியாது, படுக்கையில் கிடக்கிறான், 17 வயசு பொண்ணை கொடுத்துட்டார். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கேட்காதீங்க. தாவீதை போல் நீங்கள் இருந்தால் கேட்டுக்கிடுங்க, கொடுத்துருவார். தாவீதை போல கீழ்ப்பணிந்து இருக்க வேண்டும். காட்டுக்கு போயின்னு சொன்னால் காட்டுக்கு போனான், வேட்டையாடினான். யுத்தத்துக்கு போயின்னு சொன்னா யுத்தத்துக்கு போனான். அமலேக்கியம் கூட பின்வாங்கினான். தாவீது அப்படி அல்ல, கொல்றதான் வேலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு முடிக்கிறவன். அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். முதல்ல பரிசுத்தம். அவன் தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்தினான், மனம் திருந்தினான். ஆனாலும் தண்டனை மகனுக்கு கொடுத்தார். அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை. நான் பாவம் செய்தேன், நான் தண்டனை அனுபவித்தேன். நம்ம அப்படி இல்லை. ஆண்டவர் ஏன் தண்டித்தார்? ஆண்டவர் ஏன் என்னை கையை குறுகலாக வச்சுக்கிட்டாரு? ஏன் காலில் ஒரு புண்ணை வச்சுக்கிட்டாரு? இன்னும் ஒவ்வொரு காரியமாக சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை சுத்தமாக்குறதுக்கு தேவன் அனுப்புகிற வியாதியின் அடையாளங்கள், பிசாசனுடைய அடையாளங்கள், ஆக இவைகள் எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து உணர்ந்து ஏன் என்ற கேள்வி கேட்கணும். இன்னும் என்னிடத்தில் என்ன குறை என்று கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் என்ன குறைன்னு கேட்கக்கூடாது. இன்னும் திருந்துவதற்கு என்ன இருக்குது? இது உன்னைத்தான் கேட்கணும். பாத்திரத்தை எவ்வளோ கழுவுறோம், கழுவ அது சுத்தமாக இருக்குது. சுத்தமான பிறகு தான் நம்ம சமையலே பண்ணுறோம். அப்போது பால் பாத்திரத்தை இப்படி கழுவுறீங்க, அப்போ உங்களை எப்படியெல்லாம் கழுவுவார்? கழுவுறது அவர் வேலை, கழுவுறதுக்கு இடம் கொடுப்பது உங்கள் வேலை. உற்சமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக மறுபடியும் ஒரு வேத வசனத்தை வாசிங்க. பைபிளில் எங்கிருந்தாலும் வாசிங்க. வாசித்த புஸ்தகம் என்பது முக்கியமில்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். இன்னும் வாசிக்க போகிற வேத வசனத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல போறிய. அவன் தூங்க வாங்கிச்சிடான். ஒரு வாசிக்கலாம். பைபிள்லேருந்து ஏதாவது ஒன்றுங்க. வாசித்த புஸ்தகமே வேணும் இல்லை, ஏதாவது ஒன்று. நமக்கு வேதம் பிரசங்கிக்கணும், அவ்வளோதான். சங்கீதம் 124 எல்லாம் ரொம்ப ஈஸியாக போனியா? சங்கீதம் நம்ம இசைக்கேளுக்கு போக வேண்டியதானே. சங்கீதம் 124:1 அப்படியே எழுமின வாசி. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இராவிட்டால், பக்கத்தில் இராமல் போனால், தொடர்ந்து வாசி. கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார்கள். சூப்பர் வசனம் தான். நீ சத்தமாக சொல்லு அந்த வசனத்தை, மைக்கில் கேட்குற மாதிரி பேசு. சங்கீதம் எதை வாசிச்ச? 124:1 இல்லையா? உனக்கு எடுக்கிற நேரம். ஆமா. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா. அருமையான வேதவசனம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தான். இந்த வேதவசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய விரோதிகள் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மையே முழுங்கி இருப்பார்கள். நம்ம அப்படியே கொத்து புரோட்டா போட மாட்டாங்க, அப்படியே முழுங்கிடுவாங்க. இந்த பாம்பு தவளை விழுங்கிறது போல், அப்படி தானே?
அப்போ தேவன் நம்மோட இருக்கிறார் அல்லவா, இருக்கிறனால உயிரோடு இருக்கிறோம். நமக்கு எத்தனை சத்துரு நமக்கே தெரியும். நம்ம வீட்டு பக்கத்தில் சத்துரு, தோட்டத்தில் சத்துரு, குடும்ப உறவினர்களில் சத்துரு, தொழிலில் சத்துரு, வேலை வாய்ப்பில் சத்துரு, வேலை செய்கிற இடத்துல சத்துரு. அப்போ எல்லா சத்துருக்கள் நம்ம விழுங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதில் நம்ம உயிரோடு அப்படி விழுங்கிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறனால நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். வேறொரு அர்த்தம் சொல்லுங்கள் பிரதர், உற்சாகமாக கையை தட்டுங்க. நானே விளக்கி கொடுத்துட்டேன், இனி நீங்கள் புதுசாக ஒரு அர்த்தம் சொல்லுங்கள். கர்த்தர் நம் பக்கம் இராவிட்டால் நம்முடைய சத்துருகள் நம்மை உயிரோடே விழுங்கிடுவாங்க. அது வேற அர்த்தம் இருந்தால் சொல்லுங்கள். அர்த்தம் இதுதான், வசனத்திலே இருக்குது. வேறு ஏதாவது உங்கள் அறிவுக்கு வேறு மாதிரி மீனிங் இருந்தால் சொல்லுங்கள். தெரியல, வேறு யாராவது? எனிபடி? ஹல்லேலூயா. ஒற்றுமையா, நெஞ்சில் கை வைங்க பிரதர். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லோரும் இறைவாக்கு உரைக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தீர்க்க தரிசன அழைப்பு இருக்குன்னு தெரியுமா பிரதர்? தெரியாது. ஊழியக்கார அழைப்பு இருக்குன்னு தெரியுமா? ஊழியக்கார அழைப்பு இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அதுவும் சொல்லலை, சொல்லியிருக்காங்க. இப்போ பேய் பிசாசுகளை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் சந்திப்போம். உங்கள் பேய்களோட பேச வேண்டும். உற்சாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பவர் ஆஃப் ஜீசஸ். அர்த்தம் சொல்லுங்க பிரதர். வேறு ஏதாவது அர்த்தம்? பைபிள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு விளக்கம்? பின்வாங்கி போனா கொன்று போடுவார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்மோட இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும் நம்மோட இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நம்மை மூழ்கடிக்கும் பொழுது தேவன் நம்மை கைவிட்டார் என்று சொல்லுகிற ஒரு சுபாவம் நம்மிடத்தில் இருக்கிறது. அது அந்திகிறிஸ்துனுடைய கிரியை. நம்முடைய நம்பிக்கை கெடுப்பதான் அந்திகிறிஸ்துனுடைய வேலை. வேற ஒன்றும் பண்ண மாட்டான். நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை கெடுத்து செதற பண்ணிடுவான். முடிந்தால் நம்ம சீட்டில் உட்காந்துருவான். அவன் பின்வாங்கி போக தோன்றும். எபிரேயர் 5:6-7 படிங்க பார்க்கலாம். ஒருவன் தேவனை ருசி பார்த்த பின்பு, 6ஆம் அதிகாரம் பாடு, 6:6. ஏனெனில் ஒருவன் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட பின்பு, பரம ஈவு, அதாவது பரத்தில் இருந்து எல்லா நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொண்ட பின்பு, பரிசுத்த ஆவியை நம்ம கண்டும் பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தினுடைய பலங்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற செயலுக்கு சமம். இவர்கள் ஒருபோதும் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதென்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி முடிக்கிறார். நீ மிச்சத்தவாசி. கூடாத காரியம். பின்வாங்கினா அவர் விட்டுருவாரு. தேவனை ருசி பார்த்த பின்பு, தேவனை ரசித்த பின்பு, தேவனை கண்ட பின்பு, அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்ற பிறகு நாம் பின்வாங்கி போனோம். இனி மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். உற்சாகமாக கையை தட்டுங்க, உலகத்துக்கு கேட்கட்டும். ஹல்லேலூயா.
இனி கூடாத காரியம். பின்வாங்கி போனால் அவருடைய உக்கிர கோபம்தான் வெளிப்படும். சங்கீதம் 73:27 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 55:22 என்ன சொல்லுகிறது? 50:22 ரெண்டே சேர்த்து வாசி. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து பாருங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. இது சங்கீதம் 50:22. இனி வாசிப்பது சங்கீதம் 73:27. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பேன். தூரமாய் போன அவரை விட்டு விலகக்கூடாது. அவரை எப்போ கட்டி பிடிச்சிட்டு உட்காரணும். விட்டு விலகினீங்கன்னு சொன்னால் அந்தி கிறிஸ்துவங்களை பிடிச்சிக்கிடுவான். ஆனால் என்ன பண்ணுவார்? நாசம் பண்ணிடுவார். என்ன சொல்ல? சர்வநாசம். நம்ம கோவப்பட்டு என்ன சொல்லுவோம்? சபிப்போம் இல்லை, நாசம் அடைஞ்சு போவேன்னு. அதே மாதிரி ஆண்டு பின்வாங்கி போனால் நாசம் அடைஞ்சு போவேன்னு சொல்லியிருக்கிறார். இதாக ரகசியம். ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருக்கணும். பிலிப்பு 4:4 என்ன சொல்லுது? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தால் நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவர் காப்பாற்றிடுவார். சில தீமைகள் நமக்கு வருது, சில உபத்திரங்கள் நமக்கு வருது, சில வலிகள் நமக்கு வருகிறது என்று சொன்னால் மனசு உடைஞ்சு போயிடும். யதார்த்தம். இருதயம் கலங்கும். யதார்த்தம். ஆனால் நீங்கள் அப்போ என்ன எண்ணி பார்க்க வேண்டும்? கர்த்தரை எண்ணி பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுவான், என்னுடைய சத்துருக்கள் தலை மயிரை கூட எண்ணலாம், ஆனால் என் சத்துருக்களை எண்ண முடியாது. எண்ண முடியாத சத்துருக்கள் இருந்தும் தாவீது ஒருபோதும் பின்னிட்டு போனவன் அல்ல. காட்டுக்கு போனவரோ நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரேன்னு அவன் சொல்லவே இல்லை. ஏன் அருமையான பொண்டாட்டியை பார்க்க வரணும்னு அவன் சொல்லவே இல்லை. கர்த்தர்